இன்றைக்கி நம்ம ஒரு புதிய பயணத்தை தொடங்க போகிறோம். இது வந்து நார்மல் ரீடிங் மாதிரி இருக்காது. இது வந்து உங்களோட காதல் கவிதை. இது வெறும் வெறும் டெராட் ரீடிங் மட்டும் இல்லை. இது உங்களோட உணர்வுகளை, உங்களோட காதல் கதையை, உங்களோட எமோஷன்ஸை, நீங்கள் நேசிக்கிறவங்களோட எமோஷன்ஸை ரொம்ப அழகாக எபிசோட் பை எபிசோட் பிரதிபலிக்க போகுது. இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இல்லைனா இந்த காதல் ஜேர்னியில் நம்ம எல்லாருமே வந்து ஹீரோ இல்லைனா ஹீரோயின் தான். இது வந்து உங்களோட காதல் கதை, உங்களோட காதல் கவிதை. நாம் இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களோட ஓவரால் எனர்ஜி, நீங்கள் இங்கே, உங்கள் பர்சன் இங்கே, இந்த காதல் எபிசோடில் என்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வரப்போகுது, அதை எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ண போகிறீங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு வரப்போகிற வழிகாட்டுதல் என்ன, ரெமெடி என்ன, உங்களோட காதல் கதையை உங்களுக்கு ஃபேவரபுளாக திருப்பிக்கிறது எப்படி, இதில் யாராவது வில்லன்கள் இருந்தால் அந்த வில்லன்களை எப்படி டேக்கிள் பண்ணுறது, இப்படி எல்லாமே ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த எபிசோட், இந்த சீரியஸ் உங்களோட ஆத்மாவோட பயணம், த சோல் ரெக்கக்னேஷன் இல்லைனா த சோல் ஜேர்னி, உங்களோட லவ் ஜேர்னியோட ஃபஸ்ட் எபிசோட் எதை முன்னாடி வைக்க போகுதுன்னு தெரியாது. பட் இது வந்து ரொம்ப 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 அழகான ஒரு ஜேர்னியாக இருக்க போகுது. இந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நானும் உங்களோட சேர்ந்து பயணம் பண்ண போகிறேன். ஸ்டோரிஸ் வந்து எங்கே போனாலும் சரி, எந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எடுத்தாலும் சரி, உங்களோட காதல் கதை கடைசியில் கல்யாணம்ன்ற அந்த கிளைமேக்ஸ் அடையிற வரைக்கும் ஐம் கோயிங் டு ட்ராவல் வித் யூ. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரெட் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ப்ரெட் வந்து ஒரு ஒரு எபிசோட்லேயும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த கைடன்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி, இதில் வர ரெமிடிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, யூ வில் எண்ட் அப் வித் யுவர் பில்லவ்ட். அதுதான் இந்த எபிசோடோட ஓவரால் இன்டென்ஷன். ஸோ நம்ம இப்போ உங்களோட காதல் கதையோட, காதல் கவிதையோட ஃபஸ்ட் எபிசோடுக்கு போகலாமா? ஃபஸ்ட் எபிசோடில் உங்களோட ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது உங்களோட எனர்ஜி, உங்களோட கனெக்ஷனோட எனர்ஜி. நீங்கள் எங்கேயோ ஒரு தடையை உணர்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் காதல் முன்னாடியும் போல் பின்னாடியும் போல் ரொம்ப ரொம்ப கட்டுப்பட்ட ஒரு நிலையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. இது வந்து உங்கள் காதல் கதையே, உங்கள் காதல் கவிதை வந்து ரொம்ப ஆழமான, ஆத்மார்த்தமான, அந்த உணர்வு பூர்வமான அந்த விஷயம் வந்து முன்னாடி போகல, மாட்டின்ருக்கு எங்கேயோ. அது ஏன் மாட்டின்ருக்கு, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, என்ன தடைகள் இருக்குது அப்படின்னு தான் இங்கே பார்க்கலாம். இது வந்து நீங்கள் நேசிக்கிறவங்களோட எனர்ஜி. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரொம்ப ஸ்டேபிளான எனர்ஜி தான். அதனால் இது வந்து இல்லூஷனாக கூட இருக்கலாம். நம்ம பார்க்கலாம் நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். 8 ஆஃப் சோட்ஸ், இது வந்து நீங்களாக இருக்கலாம், உங்களை நேசிக்கிறவங்களா இருக்கலாம். நான் பர்சன் 1 பர்சன் 2ன்னே சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க, உங்களோட சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் அப்படின்னா, இல்லைனா வந்து ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு வெல் செட்டில்டு லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. யூ ஆர் க்ரியேட்டிங் அபண்டன்ஸ். இன்னொருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காதல் கதையில் ஓகே இல்லை, இங்கே ஸ்பிரிட் சென்டர் வேற ஒரு டெக் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஐ வில் கம் தேர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை யாரோ இதை கட்டி போட்டு, அப்போ நீங்கள் இங்கே கட்டுப்பட்ட நிலைமையில் இல்லை, உங்களை நேசிக்கிறவங்க தான் இங்கே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. இல்லைனா இந்த பர்சன் 2 ஒரு கட்டுப்பட்ட நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கும் வெல்த் இருக்குது, அபண்டன்ஸ் இருக்குது, பின்னாடி ஒரு அரண்மனை இருக்குது. ஸோ இங்கே வந்து அழகாக காதல் கதை போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியிலேருந்து இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப அழகான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. உங்ககிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பல விஷயங்கள் நடக்குது. அவங்கள யாரை கட்டி போடுறாங்க. சில வில்லன்கள் கூட இருக்கலாம். இந்த எபிசோடில் வில்லன்கள் கூட வரலாம், பார்க்கலாம். ஆனால் இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட வரத்துக்கு தடைகள் இருக்குது. அதாவது ஹீரோ இல்லை ஹீரோயின் இங்கே இருக்கீங்க, யூ ஆர் லிவிங் யுவர் லைஃப், இட்ஸ் லைக் சொஃபஸ்டிகேட்டட் லைஃப். இவங்க வந்து ஏதோ ஒரு நிலையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வரத்துக்கு, காதலை சொல்கிறதுக்கு தடைகள் இருக்குது. கிளாரிட்டி, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அதாவது மாயை உருவாக்குறாங்க. மேபி உங்களை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அந்த மாதிரி ஒரு சீன் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை பற்றின ஒரு மாயை வந்து அவங்களுக்கு உருவாக்குறாங்க. மேபி இதை யார் வேணால் உருவாக்க முடியும். இதனால தான் அவங்க வந்து ஒரு கட்டுப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. உங்ககிட்ட வரது எப்படின்னு தெரியல, தவிச்சிட்ருக்காங்க. எப்படி வரது, என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு புரியல. நீங்கள் இந்த அரண்மனையில் இருக்கீங்க. இட்ஸ் லைக் வெல் சொஃபஸ்டிகேட்டட் லைஃப். இவங்க வந்து ஒரு குகையில் ஒரு கட்டுப்பட்ட நிலையில். மேபி உங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஃபினான்ஷியலாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லெவலில் கூட இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸில் கூட உங்களுக்கு அந்த தடைகள் இருக்கலாம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு டிவைன் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸ், உங்கள் கனவுகள் வந்து நனவாகும். இங்கே வந்து 8 ஆஃப் சோட்ஸ், 7 ஆஃப் கப்ஸ். உங்களோட சூழ்நிலை தான் காரணம். இங்கே பிரபஞ்சம் வந்து பின்வாங்கியிருக்காங்க.
இந்த 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 பர்சன் டூ யாரோ அவங்கள வந்து உங்ககிட்ட வரத்துக்கான சந்தர்ப்பத்தை பாதையை பிரபஞ்சம் காட்டலை. அவங்க வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ பிளாக்கேஜ். இது வந்து வெளியிலேருந்து வந்த பிளாக்கேஜை விட இது ஸ்பிரிச்சுவல் பிளாக்கேஜ், ஸ்பிரிச்சுவல் ஜெயில். ஏன் அந்த ஜெயில் அப்படின்னா, இங்கே இருக்க அந்த பர்சன் ஒன் வெரி பியூட்டிஃபுல் சோல். நீங்கள் வந்து ரொம்ப அழகான, மேபி இந்த பர்சனே கூட உங்களோட வில்லனாக இருக்கலாம். ஹூ நோஸ், பார்க்கலாம். எபிசோட் போகும்போது தான் நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் வந்து ஏன் தடுத்துருக்காங்கங்கிற காரணத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆப்ஷன்ஸ். இந்த பர்சன் எடுத்தோன்னையும் உங்கள் மேலே கண்டதும் காதல், பார்த்தோன்னே காதலில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறத விட இந்த பர்சன் வந்து குழம்பிட்டாங்க இடையில. அவங்களோட பாதை வந்து தெளிவாக இல்லை உங்ககிட்ட வரும்போது. அது இல்லாமல் இந்த பர்சனுக்கு ஒரு தைரியம் கம்மியாக இருக்குது, ஒரு கோழைத்தனம் அவங்கக்கிட்ட ஒட்டிகிட்டு இருக்கு. பிரபஞ்சம் வந்து அவங்கள சோதிச்சிருக்காங்க. எப்படி சோதிச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களை பற்றின ஒரு மாயையை இந்த கெட்டவங்களை விட்டு உருவாக்க வச்சு அவங்க வந்து அவங்கள சோதிச்சிருக்காங்க. அந்த சோதனையில் அவங்க தோற்று போயிட்டாங்க. இதை விட இட்ஸ் லைக் ஆல் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு. நீங்கள் உண்மையான வைரக்கட்டி இவங்கக்கிட்ட பல கண்ணாடி கல்லையும் இந்த வைரக்கல்லோடு காமிச்சு உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பிரபஞ்சம் சொன்னபோது அவங்க கண்ணாடி கல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ உங்கள் காதல் கதை இப்போ இங்கே தான் நின்றுட்டுருக்கு. யாரோட காதல், இது எபிசோட்ஸ் நம்ம நிறையா பண்ணுவோம். ஸோ உங்களோட ஸ்டோரி எங்கே மேட்ச் ஆகுதோ நீங்கள் அந்த சீரியஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த காதல் கதை இங்கே முட்டிட்டு நிற்கிறதுக்கு இல்லைனா வந்து ஒரு பின்னடைவு வர்றதுக்கு காரணம் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் நேசிக்கிற பர்சன், இந்த பர்சன் டூ யாரோ அங்கே தெளிவில்லை. அதனால தான் அவங்கள கட்டி போடப்பட்டிருக்காங்க. அவங்களால உங்ககிட்ட வர முடியாது. எப்போது ஹீலிங், அந்த ரன்னர் சேசர், அந்த ஹீலிங் கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். உங்கள் காதல் கதையில் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஹை ரேங்கிங்கில் இருக்கீங்க. உங்ககிட்ட வரத்துக்கு சில பரீட்சைகள் இருக்குது. அந்த பரீட்சையில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆகிருக்கலாம். பார்க்கலாம் பிரபஞ்சம் என்ன, இது வந்து உங்களோட ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறது, இது வந்து உங்களோட கைடன்ஸ். உங்களோட கைடன்ஸ் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 9 ஆஃப் காயின்ஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி. இதுதான் இப்போ உங்களோட கைடன்ஸ். நம்ம இந்த பர்சனுக்கான ரெமடியை பார்ப்போம். இந்த கைடன்ஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த 10 ஆஃப் காயின்ஸ் உங்கள் எனர்ஜியில் ஆல்ரெடி நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட விஷயத்தில் மட்டும்தான், இந்த பர்சனோட விஷயங்களில் இல்லை. இதுக்கு நம்ம ஃப்யூச்சரில் என்ன, இந்த எபிசோடு எங்கே போய் முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தனிமையில் தான் இருக்கீங்க. இந்த தனிமை முடியுமா, இந்த பர்சன் திருந்தி உங்ககிட்ட வருவாங்களா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போது அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுல ஒரு க்ளூ பிரபஞ்சம் என்ன கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் வாட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 2 ஆஃப் கப்ஸ். நிச்சயமாக வந்து பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்கள் காதல் வாழ்க்கை ஒன்று சேரும். ஏன்னா காதல் வாழ்க்கையில் ரொம்ப அழகான ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. பட் அந்த கிளைமேக்ஸ் இங்கேருந்து எப்படி இந்த 2 ஆஃப் கப்ஸ்க்கு வருது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கான கைடன்ஸ் ரெமெடியை பார்த்துட்டு இந்த எபிசோடை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த பர்சனுக்கு தடையாக இருக்கிறதுக்கு, இந்த தடை உருவாகிறதுக்கு காரணம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட். பிரபஞ்சம் வந்து இந்த பர்சன் அவங்கள நம்ப சொல்கிறாங்க. மேபி அவங்க திருந்திருக்கலாம், இல்லை திருந்திட்டு இருக்கலாம். இதுதான் அவங்க உங்களுக்கு கொடுக்குற எனர்ஜெட்டிக்கலான ஒரு விஷயம். திருந்திட்டு வரேன், நான் காத்துட்ரு அப்படிங்கிறதும் ஒரு மெசேஜாக இருக்கலாம். பட் அடுத்த எபிசோடில் அது என்னங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி கம்மிங் வித் கிளாரிட்டி. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை நம்ப சொல்கிறாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக வருவாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. கம்யூனிகேஷன், இந்த கம்யூனிகேஷன் இங்கே பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் எப்படி நடக்குங்கிறத நம்ம வந்து ஃபர்தரான எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஆனால் இந்த எபிசோடில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட நிச்சயமாக ஒரு தெளிவோடு வருவாங்க. உங்கள் காதல் எங்கேயும் போக போகிறதில்ல. தே வாண்ட் யூ. அவங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும், நீங்கள் தான் வேணும், இந்த காதல் தான் வேணும். ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ரொம்ப வேகமாக இருக்க போது வந்து உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க, உங்ககிட்ட காதலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. இதில் இந்த எனர்ஜியோட நீங்கள் 2 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியை அலைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டிப் இல்லைனா ஒரு சின்ன கைடன்ஸ். இட்ஸ் லைக் அ ஒயிட் ஸ்பெல். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன ரெமெடி கொடுக்குறாங்க. மேபி உங்களுக்கு இந்த எனர்ஜியில் ஒரு கிளாரிட்டி வேணும், இல்லைனா இந்த காதலை நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் அ ரெமெடி. குட் வைப்ரேஷன் சக்ரா மேஜிக். உங்கள் சக்ரா அலைண்டாக இல்லை, அதனால தான் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. இந்த குட் வைப்ரேஷன் சக்ரா ஹீலிங் என்ன சொல்லுது அப்படின்னா, பர்னிங் கேண்டில் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கலர் இஸ் அ சிம்பிள் அண்ட் டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் மேஜிக். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சக்ரா, உங்களுக்கு இப்போ என்ன தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ
உங்களோட எந்த சக்ரா பிளாக்கேஜாக இருக்குங்கிறதுக்கு. சப்போஸ் உங்களோட த்ரோட் சக்ரா பிளாக்டாக இருக்குது, இல்லைனா உங்களோட த்ரோட் சக்ரா பிளாக்டாக இருக்குது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அந்த கம்யூனிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான கேண்டிலை நீங்கள் பேர்ன் பண்ணால் போதும். நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. நான் இந்த ஸ்பெல்லை ரொம்ப க்ளோஸாக காமிக்கிற கேமராவில். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்து அந்த ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம எபிசோட் 2ல் பார்க்கலாம். இந்த எபிசோட் 2ல் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட யூனியன் எப்படி நடக்க போகுது, அவங்க எப்படி இந்த நிலைமையிலேருந்து உங்ககிட்ட வரப்போகிறாங்க, அடுத்து பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கங்கிறதையும் அந்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் சாராம், காட் பிளஸ் யூ.